ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம மார்கன் இந்த படத்துக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியோட நடிப்பில் வெளிவந்திருக்கு. இந்த படம் வந்து ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் சென்னையில் வந்து ஒரு பொண்ணு இறந்து போகுது ஒரு மர்மமான முறையில். அதே போல் வந்து இதே பேட்டர்னில் ஆல்ரெடி விஜய் ஆண்டனியோட வந்து பொண்ணு வந்து இறந்து போயிருப்பாங்க. இப்போ என்ன ரீசன்னால் வந்து இங்கே சென்னையிலேயே வந்து இதே மாதிரி ஒரு கொலை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் தன்னோட பொண்ணு இறந்து போன அதே நபர் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி ஹீரோ வராரு. இப்போ அந்த கேஸை வந்து அவர் எடுத்துக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கொலை நடந்த இடத்துல உள்ள சிசிடிவி எல்லாம் ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து பார்க்கும்போது, அதில் வந்து ஒரு நபர் வந்து ஒரு பையன் வந்து தெரியறான். அவனை வந்து ஃபாலோ பண்ணி அவனை விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு இன்னசென்ட்டா தெரியறான். பட் அவனுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர்லாம் இருக்கு. அந்த இடத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு நபரா அந்த பையன் இருக்கான். இப்ப அவன வச்சு நம்ம ஹீரோ வந்து கேஸ வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிற ஒரு சில க்ளூக்களெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிற விஷயமா வந்து அந்த பையன வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ கடைசியா வந்து அந்த யார் அந்த நபர்? யார் இதெல்லாம் பண்ணா? அப்படிங்கிற விஷயத்த வந்து ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேல ஆ கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு கடைசியா அந்த நபர வந்து போட்டு தள்ளிர்றாங்க. இப்போ அந்த போட்டு தள்ள நபர் வந்து எதுக்காக வந்து இவ்வளத்தையும் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வருது. அவங்க வந்து ஒரு மாடல் அழகியா இருந்திருப்பாங்க. பட் ஒரு சில ந டைமிங்ல அவங்களோட நிறம் காரணமாக வந்து எல்லா இடங்களையும் ரிஜெக்ட் அதேபோல நெறைய விஷயங்கள் எல்லாம் நடந்த விஷயத்து காரணத்தினால, இ இந்த விஷயங்கள்லாம் வந்து பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கடைசியா எல்லாமே வந்து அ தெரிய வர்ற விதமா இந்த படத்துல வந்து ஸ்டோரிய வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த படம் நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக தான் அமைஞ்சிருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஆ தியேட்டர்கள்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதேபோல வந்து விஜய் ஆண்டனி தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. அதேபோல லியோ ஜான் பவுல் தான் இந்த படத்தோட டைரக்டர், ரைட்டர், எடிட்டர் எல்லாமே வந்து அவர் தான் வந்து பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு படமாக அமைஞ்சிருக்கு இந்த படம். அதேபோல இந்த படம் வந்து அ பார்த்தீங்கன்னா, அஜய் திஷ்யன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வந்து ஒரு பையன் வந்து பண்ணியிருந்திருப்பாரு. அந்த பையன் நல்ல ஒரு கதாபாத்திரமாகவும், நல்ல ஒரு இதா நடிச்சிருப்பாரு. அப்புறம் சமுத்திரகனி ஒரு சின்ன கேமியோ ரோல் மாரி வந்து பண்ணி, அவருமே இந்த படத்துக்கு நடிச்சிருப்பாங்க. அதேபோல வந்து பிரகீடா அவங்களுமே வந்து ஒரு போலீஸ் கதாபாத்திரத்தில நல்ல ஒரு கதையில வந்து முக்கியத்துவமான ஒரு கேரக்டர வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. அதேபோல இந்த மார்கன் நல்ல ஒரு அ த்ரில்லர் படமாக அமைஞ்சிருக்கும். ஒரு சில ட்ராபேக் இருந்தாலும், படம் ஒன் டேபிள் வாட்சபிள் மூவியா வந்து அமைஞ்சிருக்கு. மறக்காம இந்த படம் நீங்க இன்னும் பார்க்கலாம். தியேட்டர்கள்ல போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதேபோல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.